ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் டு குவாட் விலாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய இன்டர்வியூவில் அப்ளிகேஷன் போடும்போது போர்ட்ஃபோலியோ யூஆர்எல் இருந்தால் அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது நம்ம எப்படி போர்ட்ஃபோலியோ வேர்ட்ப்ரெஸ் வச்சு எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட ஹோம் பேஜ். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கனால இது லாகின் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ லாகின்க்கு அப்புறம் மேலே ஒரு நியூ ஐக்கான் இருக்கு இல்லையா? அதில் வந்து பேஜ்னு கிளிக் பண்ணோன்னா ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் நமக்கு தேவையில்ல. ஸோ நம்ம இன்ட்டு மார்க் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பிளாக்ஸ் அண்டு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? பேட்டர்னில் வந்து நம்ம என்னென்ன பேஜ் வேணும்னு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பேஜ் எடுத்துக்கலாம். இன்ட்ரோ பேஜில் வந்து நிறையா இருக்கும். எந்த பேஜ் டிசைன் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டை எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஆட் டைட்டில் நம்ம வெப்சைட்டுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரையல் லுக் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அது ட்ரையல் தானே. ஸோ ட்ரையல் லுக்குன்னு கொடுக்கலாம். அதை சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வெப்சைட்குள்ளே என்னென்ன நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஒர்க்கிங் இன் வேர்ட்ப்ரெஸ் நான் சும்மா ஏதோ ஒரு டைட்டில்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? அந்த பட்டன் எதுக்காகனா நம்ம இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகிறதுக்கான பட்டன். இதில் அவுட்லைன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் லிங்க்கை செட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து என்ன பேஜ் போகணும்னா எனக்கு எபோட் பேஜ் போகணும். இந்த கெட் ஸ்டார்டர் கிளிக் பண்ணும்போது எபோட் பேஜ் போகணும். ஸோ நான் லிங்க்கை செட் பண்ணிட்டேன். லிங்க்கை செட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், கீழே யூஆர்எல் வந்துடும். யூஆர்எல் நம்ம கிளிக் பண்ணால் போகும். இப்போ நம்மளோட இந்த சைட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணலாம். இது வந்து ரெடி டு பப்ளிஷ்னு கேட்கும். பப்ளிஷ் கொடுத்தோன்னா பப்ளிஷ் ஆகிடும். பப்ளிஷ்க்கு அப்புறம் வியூ பேஜ் கேட்கும். இதுதான் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஒர்க் பண்ண வெப்சைட்டு. இதில் கெட் ஸ்டார்டட் கொடுத்தா நான் ஏன் இது இந்த பேஜ்லேயே வருது அப்படின்னா, நான் வந்து ட்ரையல் பேஜுக்கே கொடுத்துட்டேன். அதனால் இது கெட் ஸ்டார்டட் கொடுக்கும்போது திருப்பி ட்ரையல் பேஜுக்கே வந்துடும். அவ்வளோதான் கைஸ். தேங்க் யூ.